அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிராமத்தின் வெளி இடத்துல அருமையான குளம் இருந்தது. நீர் நல்ல நிரம்பி இருந்தது. சுற்றிலும் மரங்கள் இருந்தது. அதில் நிறைய மீன்கள் இருந்தன. மீன் குஞ்சுகள் அப்படியே கரைக்கு வந்து விளையாண்டு அப்படி போய்க்கிட்டே இருந்தது. இதுதான் அதனுடைய நேரப்போக்கு. ஒரு நாள் அந்த கிராமத்தின் குளத்தினுடைய கரை ஓரத்தில் ஒரு காக்கா வந்தது. மீன் குஞ்சுகள் விளையாண்டுட்டு இருந்த மீன் குஞ்சுகள் அந்த காக்காவினுடைய நிறத்தை பார்த்தும் அதனுடைய சத்தத்தை பார்த்தும் பயந்து பிடிக்காமல் பயந்து ஓடியே போயிட்டு, சாய் என்ன கலரு என்ன சத்தம் அப்படின்னு ஓடிட்டு, அது ஸ்பீடாக உள்ளுக்குள்ளே தண்ணிக்கு ஆழத்துக்குள்ளே ஓடி போகும்போது, நீந்தி போகும்போது அந்த வயசான ஒரு மீன் கேட்டது, என்ன இப்படி பயந்து ஓடி வரீங்கன்னு. அங்கே ஒரு காக்கா நிற்கி பார்க்கவே அழகல்ல சைக்கிள்னு. காக்காவுக்கு ஒன்றும் கண்டு பயப்பட வேண்டாம், போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. மறுநாள் காலையில் இந்த மீன் குஞ்சுகள் அதேமாரி வழக்கம் போல் நீந்தி விளையாண்டுட்டு இருக்கும்போது கரையோரத்தில் ஒரு கொக்கு வந்து நின்றுது. கொக்கை பார்த்தோன்னே பார்க்கவே அழகாக இருந்தது. அது அழகாக நல்ல ஸ்டைலாக நடந்து அந்த அழகு ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்தது. உடனே இந்த மீன்கள் பாரு இது என்ன அழகாக இருக்குது, இது கூட போய் பேசும், இதை தொட்டு பார்ப்போம், அழகாக இருக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே இந்த மீன் குஞ்சில் ஒரு மீன் குஞ்சு அப்படி உஷாராக முன்னுக்கு போய், கொக்கண்ணாச்சி கொக்கண்ணாச்சி நான் உங்கள் அழகை தொட்டு பார்க்கலாமா, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு. இந்த கொக்குக்கு இதுதான் ஆசையாக இருந்தது. இப்போ தான் சான்ஸ் உள்ளுக்குள்ளே சிரிச்சுது, நமக்கு வேட்டை கண்ணு சாப்பாடு தானாக்கிலே வருது அப்படின்னு. வானா தொட்டு பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அது பக்கத்தில் போச்சு, லபக்குன்னு அந்த மீனை அழகால கவ்வி கொண்டு அப்படியே பறந்து போயிட்டு, மீதி மீன்கள்லாம் மீன் குஞ்சுகள் எல்லாம் சிட்டா நீந்தி ஆழத்துக்குள்ளே போயிட்டு. ஆழத்துக்குள்ளே போனோன்னே அது யோசிச்சுது, நேற்று அந்த தாத்தா மீன் சொல்லிச்சே காக்கா கண்டு பயம் இல்லை, அதே மாதிரி நம்ம வந்து உள்ளத்தை கண்டு பயப்படாமல் உருவத்தை கண்டு பயந்துட்டோம். அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு நண்பனை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆம் நண்பர்களே, உருவத்தை கண்டு பயப்படாதீங்க. உருவத்தை கண்டு யாரையும் எடப்படாதீங்க. வெளி தோட்டத்தை வச்சு இவன் இப்படி இருப்பான்னு ஒரு கணிக்காதீங்க. அவனுடைய குணத்தை பாருங்கள், உள்ளான மனதை பாருங்கள், மனித நேயத்தை பாருங்கள், அன்பை பாருங்கள், நேர்மையை பாருங்கள், உண்மையை பாருங்கள். இந்த நற்குணங்கள் நிறைந்த ஒரு மனிதன்தான் உண்மையிலே அழகு நிறைந்த மனிதன். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாய் மலரட்டும். நன்றி.